இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டியும் இப்போ யாருமே இல்லாம கஷ்டப்படுறாங்களாம். அதனாலதான் நான் அவங்கள பார்க்க கிளம்பி போறேன். இத்தனை நாளா உங்க உங்க குடும்பத்துல என்னையும் ஒருத்தி மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வரேன். ஹாய் செல்லம். ஏய் எங்கடி ஓடுற? உன்னை எங்கெல்லாம் தென்னன்னு தெரியுமா? இப்பதான் என் கண்ணில் பட்டிருக்க. இனிமே நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டு. இதோ வரண்டி மாமா. ஹேய் எங்க ஓடுற செல்லம்? என்னடா இது? ஏய் எங்கடி ஓடுற? உன்னை எங்கெல்லாம் தென்னன்னு தெரியுமா? நீ இல்லாம மாமா இங்க இருந்து போக மாட்டேன்டி செல்லம். மாமா கூட வா. யாருனே இருப்பா. ஏய் சும்மா கேளுடா. விடு விடு சொல்றல. விடு. கொஞ்ச நாள் என்ன விட்டு வந்ததுமே உனக்கு என்ன அடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? காப்பாத்துங்க. விடுடா. இத பாருங்க, இவ என்னோட கொழுந்தியா. என் கொழுந்தியாவை அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு ஏன் கொஞ்சிறதுக்கு கூட எல்லா உரிமையும் இருக்கு. அத கேக்குறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. இது எங்க குடும்ப பிரச்சனை. அதனால நீங்க எல்லாரும் வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்க்கணும். ஏண்டி கனகா, நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணி அவ கூட குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா அவ அல்பாயுஸ்ல செத்து போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட குடும்பம் நடத்தலான்னு பார்த்தா என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த அந்த கிழவி ஒவ்வொரு ஊரா உன்னை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அட வான்றேன். ஏறு வண்டியில. அட ஏறுன்றேன். ஏறு. கரிகாலா அருள், அவனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு கனவா கூட்டிட்டு வாங்க. சரி கரிகாலா போங்கப்பா. ஐயா. டேய் என்னடா அப்பா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இப்ப எதுக்குடா ஜீப் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? ஒழுங்கு மரியாதையா கனகாவை இங்க விட்டுட்டு கிளம்பு. டேய் விட்டு போறதுக்கான ஜீப்புக்கு டீசலை போட்டு டோல் கேட்டுக்கு ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கேன். இத பாரு, நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒழுங்கா 2 பேரும் வழியை விட்டு அந்த பக்கம் போய் நில்லுங்க. இல்லனா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். எங்க முடிஞ்சா சை பாப்போம். ஏய் 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 சொல்றல. விடு. யாரடி இவனுங்க? நல்ல விளக்கண வெட்டிகளா இருக்கானுங்க. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டானுங்க போல இருக்கு. நீ இங்கே இரு, அவனுங்களை நாலு சாத்திட்டு வரேன். கரிகாலா விடுறா. விட்டுருங்கப்பா. ஐயோ இதுக்கு மேல அடி வாங்கினா என் உடம்பு தாங்காது. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் அவளை விட்டுட்டு போயிடுறப்பா. இனிமே உன்னை எங்கேயாவது பார்த்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவோம். ஐயோ இனிமே நீங்க என்ன பார்த்தா தானே, இனிமே நீங்க எங்கேயுமே என்ன பார்க்க முடியாது. இனிமே நான் இந்த பக்கமே வர மாட்டேன். உங்க 2 பேரு கண்ணுலயும் நான் படவே மாட்டேன். என்ன விட்டுருங்கப்பா. அம்மா வரேம்மா. வரேன். ஒரே ஒரு நிமிஷம், இந்த கண்ணாடி எடுத்துக்கவா.
எடு. இப்படி போனா தான் எங்க ஊருக்குள்ள என்ன மதிப்பாங்க. வரட்டா வரட்டா தம்பி, வரேன். வரேம்மா. அவன் வரத்துக்குள்ள இங்க இருந்து போயிடலான்னுடா உங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்த. ஆனா அதுக்குள்ள அந்த ராஸ்கல் வந்துட்டான். நல்ல வேளை நீங்க எல்லாரும் இருந்ததால என்ன அவங்கிட்ட இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வரேன். நன்றி கனகா நில்லும். ஐயா. சொல்லுங்க ஐயா. இனிமே நீ எங்கேயும் போவனா, இங்கே இரு. ஐயா, எங்க கண்ணு முன்னாடியே உன்னை அவன் அடிச்சு இழுத்துட்டு போறான். இப்ப நீ தனியா போனா உன்னை சும்மா விடுவானா? இதான் உனக்கு பாதுகாப்பான இடம், அதனால நீ இங்கே இரு. ஐயா நான் எப்படி இங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிதானமா சொன்ன இந்த குடும்பத்துல ஒருத்தரா உன்னை பாத்துக்கிட்டான்னு. இனிமே நீ இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். நீ இங்கதான் இருக்கணும். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. எதுக்கு இப்ப காலெல்லாம் விடுற? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க ஐயா. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். நீ பேக் எடுத்துட்டு உள்ள போ. ரொம்ப நன்றிங்க ஐயா. என்னம்மா இளையராணி, தனியா நின்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. என்ன பத்தி தானே? நான் தான் எல்லாத்தையும் பண்ணனு கண்டுபிடிச்சு என்ன வந்து மிரட்டினதும் நான் உடனே பயந்து போய் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிடுவேன்னு நீ நினைச்சிருப்ப. ஆனா நான் அப்படி போகாம இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து டேரா போடுவேன்னு நீ எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? உனக்கு இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கா இருக்குமே. இருக்கதானே செய்யும். அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் பயந்து எங்கேயும் ஓடிடலாம் மாட்டேன். எனக்கு இங்க இருந்து முடிக்க வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். ஹே, நீ எல்லாம் வந்து என்ன மிரட்டினா பயந்து போற ஆளா? நான்லாம் காளை மாட்டுக்கே தண்ணி காட்டுறவ. நீ எல்லாம் எனக்கு ஏமாத்திரம் கண்ணு குட்டி மாதிரி.